டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்று சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை தமிழர் முன்னணியினுடைய பொதுச் செயலாளர் திரு இமயம் சரவணன் ஐயா அவர்கள். கடந்த 20 நாட்களாக தமிழ்நாடு மட்டுமல்ல உலகெங்கும் ஈவே ராமசாமி மற்றும் சீமான் ஆகிய 2 பேர் பேசுபொருளாக இருந்தார்கள். இதற்கிடையில் ஒட்டுமொத்தமாக உலகத்தினுடைய பார்வையை திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலையை நோக்கி திருப்பி இருக்கிறது இந்துத்துவம். இதன் பின்னணி என்ன, இதனுடைய அபாயங்கள் என்ன என்பது குறித்து திரு இமயம் சரவணன் ஐயா அவரிடம் கேள்விகள் கேட்க இருக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். மீண்டும் உங்களை மற்றொரு நேர்காணலில் சந்திக்கிறேங்கய்யா. இன்று இந்த திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனை என்ன ஆயிருக்குன்னா, கடந்த ஏற்கனவே குறிப்பிட்டதை போல ஈவே ராமசாமி பெரியார் பற்றிய ஒரு தொடர் பேசுபொருள், குறிப்பாக ஆரிய சங்கிகள் பாஜக உள்ள பூந்திரும் தோழர், அதனால திமுகவுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் அவர்களுடைய ஆட்சியிலேயே இன்று ஒரு சின்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டத்திற்கே 4 பேர் ஒன்று கூட முடியாத அளவிற்கு காவல்துறை கட்டுப்பாடு உள்ள நிலையில் இத்தனை 1000 பேர் அங்கே கூடியிருக்காங்க. இது எப்படி அரசு அனுமதித்தது? ஒன்று. இரண்டாவது, நுண்ணறிவு பிரிவு என்று ஐஎஸ் எங்கே கூட்டம் கூடினாலும் உடனே அரசுக்கு சொல்லிடுவாங்க. அது ஏன் சொல்லப்படவில்லையா? அதுவும் ராஜா அவர்கள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய அளவில் பெரிய ஒரு கூட்டமாக கூடியிருக்கிறார்கள். இது ஒன்று. இரண்டாவது, அங்கே என்னதான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? இதுதான் தங்கள் முன்வைக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான கேள்விகளை ஒரே அடியாக கேட்டுட்டு நான். நிச்சயமா இதில் என்ன சிக்கலை நாங்கள் பார்க்குறோம்னா, முதல்ல நீங்கள் சொல்கிற எந்த பிரச்சனையுமே திருப்பரங்குன்றம் மலையில் இல்லை. திருப்பரங்குன்ற பகுதி வாழ் மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. நீங்கள் கேள்வியிலே பாதி விடையை சொல்லிட்டீங்க. இந்த பெரியாரிய சிக்கல் தொடர்ச்சியாக பேசுபொருளாகிக்கிட்டே வரும் பொழுது பெரியார் மீது வைக்கக்கூடிய விவாதத்திற்கு சரியான பதில் சொல்லாமல், தெளிவான தரவுகள் இல்லாமல் அதை நிறுத்துவதற்காக ஆரிய கைக்கூலிகளிடம் திராவிட கைக்கூலிகள் ஒப்புக்கொண்டு போய்விட்டார்கள். அதைத்தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இதை ஒரு மதச்சண்டையாக உருவாகும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த கட்டம். இதை மதத்தின் பக்கம் திருப்புறது அப்படிங்கிற பேரில் ஒரு பேசுபொருளாக்கியிருக்காங்க. இதே அரிட்டாப்பட்டியில் அந்த மதுரை சார்ந்த மக்கள் அரிட்டாப்பட்டியில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு 50 பேருக்கு மேலூரில் அனுமதி தர்றதுக்கு மறுத்தவங்க. அது எந்த அமைப்பு போனாலும் சரி, நாங்கள் அனுமதி தரமாட்டோம்னு அங்கே இருக்கிற காவல்துறை சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அதை கடந்து நீங்கள் அந்த சமயங்கள்லேயே பார்த்தீங்கன்னா, தென் மாவட்டத்தில் முதல்ல அந்த டங்ஸ்டன் பிரச்சனை வரும் பொழுது ஒரு ஜாதிய தூண்டல் நடந்துச்சு. ஆப்பநாட்டு மரவர் சங்கம், தேவேந்திர குல வேளாளர்கள் இவங்க பேரணி போகிறது, அடுத்து இவங்க 10,000 பேரை கூட்டிகிட்டு பேரணி போகிறது, முதல் பேரணியை இவங்க பரமக்குடியில் துவக்கிறது, அடுத்து முதுகலத்தூரில் ஆப்பநாட்டு மரவர் சங்கம் 15,000 பேர்களோட பெரிய கூட்டமாக காமிச்சது. இது எல்லாத்திற்கும் அரசு ஒத்துழைச்சிச்சு. ஏன்னா ஒரு சாதிய சிக்கல் உருவாகும் பொழுது அந்த பகுதியினுடைய நிலவளங்களை பற்றி மக்கள் கவலை கொள்ள மாட்டார்கள். ஒரு கோட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோட்டை போட்டுறது, பெரிய கோட்டை போட்டுட்டு இந்த கோட்டை சின்ன கோட்டை ஆக்குறது, அந்த சிக்கலை முதல்ல உருவாக்கி பார்த்துச்சு. ஆனா தென் தமிழக மக்கள் மிக தெளிவோடு அதை கையாண்டார்கள். சாதிய கலவரம் தூண்டப்படும் பொழுது அது அடக்கி ஆளப்பட்டது, அந்த பகுதியினுடைய மக்கள் வென்றார்கள். அடுத்து சாதிய கலவரத்தை உருவாக்க முடியல. இப்ப என்ன செய்யலாம்? மத கலவரத்தை உண்டு பண்ணலாம். இப்ப எங்களுடைய கேள்வி ஒண்ணுதான், முருகனுக்கும் ராஜாவுக்கும் என்ன சம்பந்தம்? சரிதான். இன்னைக்கு RSS கூட்டம் தமிழ் கடவுள் முருகனுக்கு, ஹரிகர ராஜா சர்மாவிற்கு நாங்கள் முருகன் சொல்றோம், நீங்க சுப்பிரமணியன் அவனை உருவாக்குறீங்க. சுத்தமான பிராமணியன், சுப்பிரமணியன் வேற ஒண்ணும் இல்ல, சுத்தமான பிராமணியன். நாங்க முருகனை வேட்டுவ கடவுளா பாக்குறோம், வேட்டுவ குலத்தினுடைய மன்னனா பாக்குறோம். இங்க சிக்கந்தர் மலையில நீங்க சொல்ற சிக்கல் என்னன்னா, இது திருப்பரங்குன்ற மலையா சிக்கந்தர் மலையா? இது மொத்தத்துல தமிழர் மலை. தமிழர்கள் முருக வழிபாடு உடையவர்கள் ஒரு பகுதியிலும், சிக்கந்தர் என்று சொல்லக்கூடிய அவை வழிபடக்கூடியவர்கள் ஒரு பகுதியிலும், இருவேறு பகுதிகளிலே வழிபாடை தொடர்ந்து நடத்துகிறார்கள். இதுல எந்த சிக்கலும் இல்ல. 100 ஆண்டுகளுக்கு மேலாக 100 ஆண்டு வராத சிக்கல். நீங்க இப்ப 7ஆம் நூற்றாண்டுல முருக வழிபாடு தொடங்குனுச்சு, இப்ப ஒரு 200-300 ஆண்டுகளுக்குள்ளதான் இஸ்லாமியர் வழிபடுறாங்க இப்படிங்கிற பேச்செல்லாம் இருக்கு. நானே கேட்கிறேன், 200 ஆண்டுகளா வழிபடுறாங்கல்ல? நிச்சயமா. அந்த 200 ஆண்டுகளை எங்கே போனீங்க? 200 ஆண்டுல இந்த சலசலப்பே வரலையே. எந்த சலசலப்பும் இல்ல. நீங்க உள்ளூர் மக்கள்கிட்ட போய் கேளுங்க, அங்கே கந்திரியாக்குறதுல பெரும்பகுதியினர் இந்துக்கள் தான் கந்திரியாக்குவாங்க. அது சிக்கந்தர் தர்கால மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில். நான் என்னோட சொந்த ஊர் தேவகோட்டை, சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவன்.
நான் வெளியில எல்லாம் போகல, பெரிய ஆய்வுலாம் பண்ணல. நான் எங்க ஊரை சுத்தி நடக்கிறத மட்டும் உங்களுக்கு நான் சொல்லணும் இந்த இடத்துல. அப்பதான் உங்களுக்கு இதுல இருந்து ஒரு தெளிவு பிறக்கும். எங்கள் பகுதி தேவகோட்டை நகர் பகுதியில், நகராட்சியினுடைய ஒரு முக்கியமான ஒரு வார்டுல பெரிய பள்ளிவாசல் ஒன்று இருக்கு. அந்த பெரிய பள்ளிவாசலில் வருடா வருடம் சந்தனக்கூடு நடத்துவார்கள். அந்த பெரிய பள்ளிவாசலை நடத்தக்கூடிய சந்தனக்கூடு தவசி தேவர் குடும்பம் தான் இன்னைக்கு வரையும் நின்று நடத்திக்கிட்டு இருக்காங்க. அங்க இஸ்லாமியர்கள் சந்தனக்கூடு நடத்துறது இல்ல, அந்த தவசி தேவர்கள் முன்னின்று தான் அதை தொடர்ச்சியா நடத்துறாங்க. அதே போல எங்க ஊருக்கு பக்கத்துல அனுமந்தன்குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, அனுமந்தக்குடின்னு சொல்லுவாங்க. அந்த அனுமந்தக்குடி ஒரு 7 கோட்டை நாட்டார்கள் சொல்லுவாங்க எங்க பகுதிகளில். அந்த 7 கோட்டை நாட்டார்கள் சேர்ந்துதான் அந்த அனுமந்தக்குடியினுடைய சந்தனக்கூடம் நடத்துறாங்க. இன்னைக்கு எங்க பகுதியில் நீங்க ஊர் சௌவான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஊர் சௌவானா வருடத்துல ஒரு நாள் ஒரு பெரிய திருவிழாவை ஆடு கோழிகள்லாம் சாமிக்கு மாரியம்மனுக்கு படைச்சு பெரிய அளவுல திருவிழா நடக்கும். அது இந்த 7 கோட்டை நாட்டை பொறுத்தளவுல ஒவ்வொரு ஊர்லயும் மாரியம்மன் கோவில்ல அப்ப அந்த மக்கள் உருவாக்கல. சின்ன சின்ன கோயில்களா இருந்தாலும் அந்த வழிபாடுகளையும் கடந்து அனுமந்தக்குடி பள்ளிவாசல்ல தான் வருடத்துக்கு ஒரு தடவை கெடா வெட்டி அதை பெரிய விழாவை கொண்டாடுவாங்க. நீங்க பள்ளிவாசல்ல சந்தனம் இருந்து கேள்விப்பட்டிருக்கீங்க? எந்த பள்ளிவாசல்லையாவது விபூதி இருந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. அனுமந்தக்குடி பாருங்க. சந்தனக்கூடுல இந்த விபூதி கொடுக்கிறது ஒரு பெரிய நிகழ்வா இருக்கும். அந்த 7 கோட்டை நாட்டை சேர்ந்த முக்கியமானவர்களுக்கு பல்வேறு சாதியினருக்கு, எல்லா சாதியினருக்கும், முக்கியமா கிறிஸ்தவர்களுக்கும், அந்த பகுதியில கிறிஸ்துவத்தை தழுவியவர்களுக்கும் இந்த பள்ளிவாசல் நிர்வாகம் திருநீர் கொடுக்கும். ஒவ்வொரு ஜாதி வாரியா மதம் வாரியா அத்தனை பேருக்கும் திருநீர் கொடுத்து அந்த சந்தனக்கூடை நடத்துபவர்கள் இந்த 7 கோட்டை நாட்டை சேர்ந்த இந்துக்கள். இஸ்லாமியர்கள் நடத்துறது இல்ல. நீங்க கல்லல்ல இப்போ ஒரு பள்ளிவாசல் திறந்தாங்க, அந்த பகுதி இஸ்லாமியர்கள் வழிபடுறதுக்கு ஒரு வழிபாட்டு தலம் இல்லை. உடனடியாக ஒரு பள்ளிவாசல் ஊர்க்கூட்டம் போட்டு முடிவெடுத்து பள்ளிவாசல் திறக்கிறாங்க. அந்த பள்ளிவாசலுக்கு சீர்கொண்டு போனவர்கள் தமிழ் இந்துக்கள். காரைக்குடி பாருங்க, முத்துமாரியம்மன் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. காரைக்குடியில ஒரு வார திருவிழா அவ்வளவு வெகு விமர்சையா இருக்கும். லலிதா முத்துமாரின்னு சொல்லுவாங்க அந்த அம்மனை. அந்த முத்துமாரி அம்மனுடைய குடமுழுக்கு திருவிழாவிற்கு சீர் கொண்டு சிறப்பு செய்பவர்கள் இஸ்லாமியர்கள். எந்த இடத்துலயும் வேறுபாடுலாம் இல்லை. கப்படைன்னு ஒரு ஊர் இருக்கு. அப்ப தமிழர்களாக எந்த வேறுபாடும் இல்லாம எப்பொழுதுமே வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க. கப்படைன்னு ஒரு ஊர்ல புறவி எடுப்புன்னு சொல்லுவோம்லங்க, முத குதிரை கொண்டு போறது. ஆமா, அந்த முத குதிரை கொண்டு போறது அந்த பகுதியினுடைய முதல் மரியாதை மாதிரி. முத குதிரை யாருடைய குதிரைன்னு, அது ராவுத்தர் குதிரைங்க. ஓ, அந்த புறவி எடுப்புன்னு சொல்லி நீங்க கிராமங்களில் கேட்டுப்பட்டிருப்பீங்க, குதிரை தூக்குற நிகழ்வு. அந்த குதிரையில முதல் குதிரை அவங்களுக்கு. சிவராத்திரி பூஜைய பிச்சை ராவுத்தர் குடும்பம் தான் இங்க செலவு பண்ணுது. அந்த கப்படைங்கிற ஊர்ல அது நான் அன்னைக்கு ஒரு தெளிவான தரவு எடுத்து வச்சேன். கப்படைங்கிற ஊர் ஐயனார் வயல், அதுக்கு பேர் 22 கிராமம் அதுக்கு சேர்க்கையில் இருக்கு. அதுக்கு முதல் மரியாதை யாருக்கு தெரியுமா? பட்டாணி ராவுத்தர் வகையராவுக்கு. பட்டாணிங்கிறது பேரு, சாதியில் வர்ற கிடையாது. அவங்க ராவுத்தர் குடும்பம். பட்டாணி ராவுத்தருக்கு தான் முதல் மரியாதை. நாகூரான் சாஹிப் வகையராவுக்கு தான் அடுத்து மரியாதை. ஷேக் சாஹிப், அலீப் சாஹிப் வகையராக்களுக்கு தான் மரியாதை. பிச்சை ராவுத்தர் குடும்பத்துக்கு தான் இங்க மரியாதை. இது தொடர்ச்சியா பன்னெடுங்காலமா வந்துகிட்டு இருக்கு. சிவன் ராத்திரிக்கு முதல் பூஜை, முதல் திருவிழா, முதல் புறவி எடுப்பு எல்லாமே அங்கே இஸ்லாமியர்கள் செய்யறாங்க. ஐயனார் கோவிலுக்கு 2 நாள் செய்வான் அந்த புறவி எடுப்புல, 3வது நாள் அசைவான். 3வது நாள் அசைவான். அங்க இந்துக்கள் போட மாட்டாங்க, கந்துரிங்கிற பேர்ல இஸ்லாமியர் போடுவான். ஓஹோ, இதெல்லாம் நீங்க எந்த இடத்துலயும் நீங்க வேறுபடுத்தி பார்க்க முடியாது. நீங்க மருதுபாண்டியர்கள் நேசிக்கக்கூடிய மதுரை மக்கள், மருதுபாண்டியர் எத்தனை பள்ளிவாசலுக்கு நிலங்களை விட்டு கொடுத்தான்னு பாருங்க. சண்டை சச்சரவே முடிஞ்சு போச்சு. திருப்பத்தூர்ல 2 பள்ளிவாசலுக்கு, நரிக்குடியில பள்ளிவாசலுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, சரியணி தேவாலயத்துக்கு என்ன செஞ்சாங்க. மன்னர்கள், ஆட்சியில இருந்தவங்க, அதிகாரத்தில் இருந்தவங்க, அவர்கள் இஸ்லாமியர்கள் வரும் பொழுது இஸ்லாத்தை தழுவிகளுக்கு அவர்கள் வழிபடுவதற்கு அவங்க விட்டு கொடுத்த இடங்களை பத்தி கேள்விப்பட்டாலே திருப்பரங்குன்றம் மலையில் எந்த சிக்கலும் இருக்காது. ஆனா இதுல கூடுதலா ஒரு சின்ன சிக்கலை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. உள்ளூர் மக்கள் வழிபாட்டு தலமா இருக்கிறது இன்று உலகளாவிய வழிபாட்டு தலமா மாத்துறதுக்கு முயற்சி பண்ற அந்த RSS, அதற்கு துணை போற திமுக. இப்ப எங்களுடைய ஒரு பெரிய சிக்கல் தெரியுமா? ஹஜ்ராஜா மட்டும் திடீர்னு நான் விட்டுற முடியாது. அண்ணன் நவாஸ் கனிக்கு அங்க என்ன வேலை? ராமநாதபுரத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் நவாஸ் கனி, நீங்க ராமநாதபுரம் மக்களினுடைய பிரதிநிதியா இல்ல இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதியா? இவன் இந்து கட்சி, இவன் இந்துத்துவ கட்சி, நான் இந்துக்களின் பிரதிநிதின்ட்டு வர்றேன். நீங்க யாருடைய பிரதிநிதி? உங்களுடைய பாராளுமன்ற
இயல்கைக்கு உட்பட்டு இருந்தா நீங்க இங்க போய் பேட்டி கொடுத்துருக்கலாம், நீங்க பிரியாணி தின்னதா பேசியிருக்கலாம். ஆனா நீங்க ஒரே ஒரு சிக்கல் நீங்க பார்க்கல, அந்த பகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன், ஆமா, அவர் இந்த பிரச்சனையில் என்ன முடிவெடுத்திருக்காரு, என்ன அறிக்கை கொடுத்திருக்காரு, இதை எப்படி பார்க்கிறாரு? நீங்க ராமநாதபுரத்துல இருந்து மதுரைக்கு போய் நீங்க ஏன் பேட்டி கொடுக்க வேண்டிய தேவை? அப்ப ஆர்எஸ்எஸ் செய்யறதுக்கு நீங்கள் ஒத்து போற மாதிரில இருக்கு. ஆர்எஸ்எஸ் எதிரானு தேடுறான், பிஜேபிக்காரன் எதிரானு தேடுறான், இந்த மக்களை பிளவுபடுத்துறதுக்கு என்னடா வழின்னு தேடுற இடத்துல அண்ணன் நவாஸ்கனி போய் இந்தாங்க இதுதான் வழின்னு உருவாக்கி கொடுக்கலாமா? இதுதான் இந்த திருப்பரங்குன்ற மலையில உள்ள சிக்கல். நீங்க அங்க போய் கேளுங்க, அங்கே சர்க்கரை கொடுக்கறது, அந்த பாத்தியா ஓதுறதுக்கு சர்க்கரை கொடுக்கறது யாருன்னு கேட்டீங்கன்னா திருப்பரங்குன்றம் மலையில இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதியை சுற்றி வாழக்கூடிய இந்துக்கள். திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு இன்னொரு சொல்றேன், ஆதரப்பூர்வமா சொல்றேன், திருப்பரங்குன்றத்தில் முருகன் கோவிலுக்கு முளைப்பாரி போடும் இஸ்லாமிய குடும்பங்கள் அந்த பகுதியில் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் முளைப்பாரி போட்டு தூக்கிட்டு போறாங்க. எந்த வேறுபாடும் மக்களிடத்துல கிடையாது. இந்த சித்தாந்தவாதிகள், இந்த அரசியல்வாதிகள் உள்ளே புகுந்து இது தங்களுக்கான சித்தாந்தம், இது தங்களுக்கான அடையாளம் என்று மடைமாற்றுவதனால் இன்று தென் மாவட்டம் ஒரு பயம் தொற்றிக் கொண்டு இருக்கு. அதான் சொல்லணும். இப்போ என்னன்னாங்க, இப்போ கடந்த 20 நாட்களாக ஈவே ராமசாமி பெரியார் அவர்கள் அவருடைய அந்த கட்டமைக்கப்பட்ட பிம்பம் வந்து தமிழ் தேசியர்களால் உடைக்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு கூட்டத்திற்கு அனுமதி கொடுத்து இதை வந்து நீங்கள் குறிப்பிட்டதை போலவே அரசாங்கமே பின்னணியில் நிற்குது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரே வந்து நின்று பேசுகிறார். அப்போ இரண்டு புறமும் வந்து ஒரு பற்ற வைக்கப்படுது. இதில் ஒரு ஈவே ராமசாமிக்கு தேவை இங்கே இருக்கிறது இந்த மண்ணில். நீங்கள் இப்படிலாம் வந்து ஈவே ராமசாமியோட பிம்பத்தை உடைச்சிங்கன்னா இப்படித்தான் ஹெச் ராஜா உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சி சங்க பரிவாரங்கள் இந்துத்துவத்தை தூக்கி கொண்டு வந்து இங்கே வந்து பிளவை ஏற்படுத்தி விடுவார்கள். எனவே இங்கே ஈவே ராமசாமி முக்கியம் என்கிற அந்த கோணத்தில் இது பார்க்கப்படலாமா? 50 ஆண்டு காலம் இதைத்தான் செய்கிறாங்க. இல்லாத சிக்கலை உருவாக்கி அதற்கு பெரியார் தேவைன்னு நிறுவுறாங்க. நீங்கள் சிஏஏ போராட்டம், குடியுரிமை திருத்த சட்ட போராட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கலந்துக்கிட்டு வழக்கு வாங்கியிருக்கேன். எல்லா மேடைகள்லையும் தென் மாவட்டங்களில் பேசினேன் வேணாம், மதுரை, சிவகங்கை, தொண்டி நான் பேசாத மேடைகள் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு மேடைகளையும் பேசும்போது நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன், பெரியாரியவாதிகளை, அதாவது கடவுள் மறுப்பாளர்களை, நான் கடவுளை மறுத்தால் கூட என்னை மேடை ஏற்றி உங்களுக்கான விடிவை தேடாதீர்கள் நான் சொல்லியிருக்கேன். காரணம் என்ன தெரியுமா? ஒரு மேடையில் நான் பேசிட்டு இறங்கி போகிறேன், பெரியாரியவாதி அங்கேருந்து வர்ணாசிரமத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். இவன் சூத்திரன், இவன் பஞ்சமன், அவன் இவன் தேவடியாவிட்டு புள்ள, அது இதுன்னு சொல்லி இவன் 1000 விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கான். நான் கூட்டத்தை முடிச்சுட்டு கீழே இறங்கி நான் அடுத்து ஒரு கூட்டத்துக்கு போறதுக்காக என் வாகனத்தில் ஏறதுக்கு முன்னாடி ஒரு தேநீர் குடிக்கிறேன். அந்த தேநீர் கடையில் இருக்கக்கூடிய சாதாரண 2 இந்துக்கள் சொல்றேன், அங்க பாடுறா பாய் கூட்டம் போட்டு இந்துக்களை பத்தி திட்டிக்கிட்டு இருக்கான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, திட்டுறது அங்க பாயா? அங்க திட்டினது பாயா? ஒரு இந்து சான்றிதழ் வைத்திருக்கக்கூடிய பெரியாரியவாதி. நீ மேடை ஓட்டு, நீ இந்துக்களை திட்டு, நீ மேடை ஓட்டு, நீ இஸ்லாமியரை திட்டு, நீ மேடை ஓட்டு, நீ கிறிஸ்துவத்தில் உள்ள குறைகளை திட்டு. ஆனா இஸ்லாமியர்கள் கொடுக்கிற மேடையில நீ இந்துக்களை திட்டிட்டு வந்துட்டீங்கன்னா இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சண்டை மூலாதா? நிச்சயமா. இதுதான் ஒற்றுமை ஏற்படுத்துறதா? பெரியார் தேவைப்படுவாரு. பெரியாரிய தேவையை நிறுவுவதற்கு அதான் இப்ப ஒண்ணுமில்ல, பெரியார் தேவையில்லாத அணின்னு சொல்லி எல்லாரும் தூக்கி போட்டான். என்கிட்ட நீ ஒரு பேட்டி எடுத்திருந்திய, பெரியார் எங்களுக்கு தேவையில்லாத அணின்னு நான் சொல்லியிருப்பேன். இப்ப பெரியார் தேவையான அணி அப்படின்னு நிறுவ வேண்டிய காரணம் எங்க இருந்து வருது? இந்த மலையில் ஆர்எஸ்எஸ் கூட்டிட்டான், தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி வந்துருச்சு, இந்துத்துவம் எழுச்சி பெற்றுச்சு. இப்ப நம்ம பெரியார கொண்டாந்து நிறுவலைன்னா இந்த இந்துத்துவம் வந்து இன்னும் நெருப்பு மாதிரி பத்தி எரியும்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறான். இப்ப பெரியாருக்கு எதிராக பேசினவங்க எல்லாரையும் இந்துத்துவவாதியா காட்டுறதுக்கு முயற்சி பண்றான். ஆனா அதுல தப்பு பண்ணிருக்காங்க. இதுக்கு ஹெச் ராஜாவை முன்னிலைப்படுத்திருக்க வேண்டியது இல்லையே. ஹெச் ராஜாவை எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்ததே கலைஞர் மு கருணாநிதி திமுக. ஹெச் ராஜாவுக்கு நான் மறுபடியும் கேட்கிறேன், அழகு பார்த்தது திமுக, ஹெச் ராஜாவுக்கு முருகனுக்கு என்னங்க சம்பந்தம்? உண்மை. இன்னைக்கு ஹெச் ராஜா ஒரு பேட்டி கொடுத்திருந்தார், அசைவம் சாப்பிடாதவர்கள் வந்து இந்துக்களே இல்லை அப்படின்னு ஒரு பேட்டி. நானே கேட்கணும்னு நினைச்சேன். நான் அப்படி ஒரு வேலை வந்து ஒரு வேலை நானும் அதை தான் சொல்றேன், அசைவம் நாங்கெல்லாம் சாப்பிட்றோம், நாங்க இந்துக்கள் இல்லை. எங்க மும்பையில உள்ள ஐயமார்கள்லாம் ஜல புஷ்பங்கிற பேர்ல மீன் திங்கிறீங்களா இல்லையா? ஆமா. கொல்கத்தால தீங்க, வங்கதேசத்துல இடையூறுக்கு மன்னிக்கணும். இப்படி ஒரு வேலை இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே மாத்திரான்னு வச்சுக்கோங்க, இந்துக்கள் யாரும் வந்து அசைவம் புலால் சாப்பிடக்கூடாதுன்னு. அப்படி பார்க்க போனா எத்தனை இந்துக்கள் மீள்வாங்கன்னு கேட்கிறேன் நான். நீங்க பார்ப்பனர்களே பாதி பேரு இந்துக்கள் இல்லைன்னு வெளியில வந்துருவாங்க.
நீங்க தமிழர்கள் இந்துக்களாங்கிற பிரச்சனை அடுத்து பார்ப்பனர்களே பாதி பேர் நான் இந்துக்கள் வெளியில வந்துருவான். ஏன்னா நீ பார்ப்பனர்களை பாதி பேர் அசைவம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். ஆமா, நீங்க இதுல இவர் இந்துக்கள் இல்லைங்கிறது உண்மையிலே பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா நம்மளாம் அசைவம் சாப்பிடறாங்க. இன்னொன்னு, முருகனே சைவ கடவுள் கிடையாதுங்க, சைவ மதம்ங்கிறது வேற. ஆமா, நீங்க சைவம் சாப்பிடுறது வேற. அவர் வேட்டுவர்களின் தலைவன் தானே, வேட்டையாடின கூட்டம் தானே, மலையும் மலை சார்ந்த குறிஞ்சி நிலத்தை சேர்ந்த குறிஞ்சி நிலத்துல வேட்டையாடி வாழ்ந்த கூட்டத்தினுடைய ஒரு தலைவன். அவன் வேட்டையாடி எதை தின்றுப்பான்? இதே ஆடுகளையும் கோழிகளையும் தானே அறுத்து தின்றுப்பான். அவனை நீங்க சைவ கடவுள்களா அர்த்தம். நீங்க முருகனை சுப்பிரமணியனா ஒரு பிராமணியனா நீங்க சித்தரிச்சதனுடைய விளைவு இன்னைக்கு இந்த மலையிலேயே அசைவம் அறுக்காதீங்கிற ஒரு போக்கு. இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்க பிரான்மலைன்னு ஒரு ஊர் சிங்கம்னாரி பக்கத்துல இருக்கு. நீங்க இங்க வந்து பாருங்க, கீழே முருகன் இருக்காரு அந்த மலையில. நீங்க உள்ள நுழையும் போது முருகன் இருக்காரு. அடுத்து நீங்க மேல போனீங்கன்னா கருப்புசாமி, அதுக்கு பக்கத்திலேயே பிள்ளையாருக்கு பக்கத்திலேயே அவுளியாவும் அடக்கமா இருக்காரு. ஷேக் அப்துல்லான்னு நினைக்கிறேன் அந்த அவுளியா பேர், அடக்கமா இருக்காங்க. இங்க இருந்து இந்த முருகனை கும்பிட போறவன், இந்த பிள்ளையாரை கும்பிட போறவன், இந்த கருப்புசாமியை கும்பிட போறவெல்லாம் நேர போய் ஒரு சூடத்தை பொருத்தி தேங்காயை உடைச்சு அர்ச்சனையை பண்ணிவிட்டு நேர கொண்டு போய் சந்தனத்தை அவுளியாட்ட வச்சு அவர் ஓதும் போது சந்தனம் போட்டு வச்சுக்கிட்டு வெளியில வருவான். நீங்க தாங்க அது அல்லாங்கிறது வேற யாரோ, ஐயனாருங்கிறது வேற யாரோங்கிறது பாக்குறீங்க. எங்களுக்கு அல்லா சாமி, ஐயனார் சாமி, அவ்வளவுதான், வேற வேலை இல்லை. இதை முஸ்லீம் என்ன செய்யறாங்க? நான் முஸ்லீம் போடுற கந்திரிக்கு தானே போயிருக்கேன். நீங்க வந்து பாருங்க, நேர கந்திரிக்கு கடையா தூக்கிட்டு போறவன் கருப்புசாமிக்கு ஒரு சூடத்தை பொறுத்து ஒரு செதற்காயை உடச்சு விட்டுட்டேன், நேர அவுளியாட்ட போய் கடையாவை படைப்பேன். அவன் இங்க வேறுபாடா இருக்காது. அங்க கடை வச்சிருக்கிறவன் பார்த்தா இந்துவா இருப்பேன், அங்க கந்திரி கொடுக்குறவன் பார்த்தா முஸ்லீமா இருப்பேன், இந்த கடையை தூக்கிட்டு வர்றது பார்த்தா இந்துவா இருப்பேன், சமையலுக்கு பார்த்தா வேற ஒரு மதத்துக்காரனா இருப்பேன். இப்படி எந்தவித வேறுபாடும் கிடையாதுங்க. இந்த மலைகளில் எல்லாம் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் தங்களுடைய வழிபாட்டு தலங்களை நிறுவியதன் காரணமா தான் இன்னும் பாதி மலை உயிரோட இருக்கு. இல்லாட்டி இன்னும் மொட்டை அடிச்சு வெளிநாட்டு கடத்திடுவாங்க. அப்படித்தானே மதுரையில பாதி மலைக்கு மேல போயிருச்சு. மதுரையில் அறுக்கப்பட்ட மலைகள் அத்துணையிலும் கடவுள் இல்லை, வழிபாட்டு தலங்கள் இல்லை. இப்ப திருப்பரங்குன்றத்துல ஒரு வெறும் பிரச்சனையை உருவாக்கி சிக்கந்தர் அவுளியாவை உடச்சு சுக்குநூறாக்கி, அவன் கோவப்பட்டு முருகன் கோயிலை உடச்சு சுக்குநூறாக்கி 2 வழிபாடு தலத்தை அழைச்சதுக்கு அப்புறம் நீங்க யாருக்காவது அதை கல்குவாரிக்கு ஏல விட்டுருங்க. அப்படித்தானே தொடர்ச்சியா நடக்குது. இப்போ வந்து பெரும்பான்மையான இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை மதச்சிறுபான்மையாக இருக்கக்கூடியவர்கள் வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து பெரியாரை ஆதரிக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகமே பெரியார் என்கிற ஒரு பிம்பத்தை வைத்துக் கொண்டிருப்பதற்கு காரணமே இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள், ஒடுக்கப்பட்ட பறையர்குடி மக்கள், இவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு அரணாக திராவிடம் இருக்கிறது அப்படிங்கிறது தான். இப்போ இஸ்லாமியர்கள் வந்து இதுல வந்து தொடர்ந்து உங்கள் பெரியாரை ஆதரித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால் இது இந்துத்துவவாதிகளுக்கு சாதகமாக போய்விட்டது அப்படின்னு ஒரு பார்வையில் எடுத்துக்கலாமா? அதை நீங்க இப்படித்தான் பார்க்கணும். அது பெரியாரிய ஆதரவுங்கிறது சிக்கல் இல்லை. யாரு வேணுமானாலும் எந்த கருத்தியல வேணாலும் நீங்க ஆதரிக்கலாம். பெரியார் ஆதரிக்கிறதுல இந்துக்களும் ஆதரிக்கிறாங்க, கிறிஸ்தவர்களும் ஆதரிக்கிறாங்க, இஸ்லாமியர்களும் ஆதரிக்கிறாங்க. ஆனா இந்துக்களுக்கு எதிராக ஒரு கருத்தியலை பெரியார் கொச்சையா முன்வைக்கும் பொழுது, அதுக்கு அந்த இந்துக்கள் மறுப்பு தெரிவித்து பேசும் பொழுது அதுக்கு ஆதரவை மற்ற மதத்தினர் கொடுக்கக்கூடாது. இதே நிலைமைதான் ஒரு இஸ்லாமியர்கள் மீது குறை சொல்லி இதே பெரியாரிய கருத்துக்கள் முன்வைக்கும் பொழுது அதுல தூண்டி விடுற வேலையை தமிழ் இந்துக்கள் செய்யக்கூடாது, இங்க உள்ள தமிழ் கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க உள்ள இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் 3 பேரும் தமிழர்கள். தமிழர்களுக்குள்ள மதச்சண்டை உருவாகுவதற்கு இந்த பெரியாரிய கருத்தியலும் ஆர்எஸ்எஸ் கருத்தியலும் காரணமா இருக்கு, இந்துத்துவ கருத்தியலும் காரணமா இருக்கு, இந்த பெரியாரிய கருத்தியலும் காரணமா இருக்கு. நம்ம ஒற்றுமையை சீர்குலைக்கிறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கு. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்த பெரியார் விஷயத்துல பெரியார் யாரை கொச்சைப்படுத்துகிறார், பெரியார் யாரை கேவலப்படுத்துகிறார் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போது பெரியார் கேவலப்படுத்தியது சரிதான் அப்படிங்கிற ஆதரவு நிலைப்பாட்டோட எந்த மதத்தினரும் இருக்கக்கூடாது. அதனுடைய வெளிப்பாடு என்ன சிக்கல் தெரியுமா உங்களுக்கு? இப்ப தொடர்ச்சியா பெரியார் ஆதரவு, பெரியார் பேசியதை மேற்கோள் காட்டி பல்வேறு மதத்தினர் போட்டது இந்த இந்துக்களை புண்படுத்துற மாதிரியான ஒரு பிம்பம் உருவாயிருச்சு. இப்ப மீண்டும் அந்த பிம்பம் உருவாயிருச்சோ இல்லையோ, இதுதான் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் நிறுவிட்டான். பாத்தியலா இஸ்லாமியர்களை பெரியார் ஆதரிச்சு இந்துக்கள் என்னென்ன பேசுறாங்க பாத்தியலா, பாத்தியலா கிறிஸ்தவர்களை பெரியார் ஆதரிச்சு என்னென்ன பேசுறாங்க பாத்தியலான்னு ஆர்எஸ்எஸ் காரன் விடிய விடிய பிரச்சாரம் பண்ணிட்டான். அப்ப யாருக்கு நம்ம வாய்ப்பை கொடுத்துட்டோம்? இந்துத்துவவாதிகளுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டோம். கொடுத்தவர்கள் யார்? இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அது போன்று ஆதரிக்கக்கூடிய இந்த இவங்க பேசுனதனுடைய விளைவு அதை இந்துத்துவம் அறுவடை செஞ்சுக்கிட்டு அவன் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் இந்துக்களுக்கு எதிரானவர்களா முழுக்க ஒரு சித்திரத்தை உருவாக்கி அதன் மூலமா சேர்த்த கூட்டம் தான் இந்த மலையில இவ்வளவு பெரிய கூட்டம். இப்ப நான் எளிமையா கேட்கிறேன், இதே ராமன் கோயிலுக்குள்ள பிரச்சனை நடந்திருந்தா அவ்வளவு கூட்டம் வந்திருக்குமா?
அறுபடை வீடுல ஒண்ணு முருகன் கோவில், முதல் படை முருகன் என்பதனால் இவ்வளவு கூட்டம். தமிழர்கள் வந்திருக்காங்க, தமிழர்களா திரண்டுட்டாங்க, தமிழ் இந்துக்களா திரண்டுட்டாங்க. அதெல்லாம் நம்ம மாற்றம் இல்லை. நீங்க எளிய மக்கள், அரியா மக்கள், ஆர்எஸ்எஸ் காரங்கள மூலச்செலவு பண்றான், ஒரு பெருங்கூட்டம் சேர்ந்துருச்சு. இந்த பெருங்கூட்டத்தை இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக திருப்புறதுக்கு ஆர்எஸ்எஸ் காரன் அடுத்த கட்ட திட்டம் போடுவான். அது ஒரு மிகப்பெரிய அபாயமானது. இது மிகப்பெரிய அபாயம். இதற்கு வழிவிட்டு விடக்கூடாது. இதுக்கு நம்மளே வழிவிட்டுட்டு அப்புறம் குய்யமுயன்னு கத்தி எந்த பிரயோஜனம் இல்லை. அதனால இந்த பெரியாரிய சிக்கலை பொறுத்தளவு இந்த மும்மதத்தினருமே தனக்கான எதிர்ப்பு நிலை, ஆதரவு நிலையில் இருந்துதான் பேசணுமே ஒழிய பிறருக்கான எதிர்ப்பு ஆதரவு நிலையை பற்றி நாம் பேசுவதை தவிர்த்தாலே இது போன்ற மத சிக்கல் சண்டைகள் உருவாகாமல் நம்மால் தடுக்க முடியும். இப்போ இந்த தமிழ்நாடு அரசு வந்து இதுல என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்படி ஒரு சம்பவம் நிகழ்வு நடந்த உடனே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? ஏன்னா இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல இல்ல, நீங்க தமிழ்நாடு அரசு வந்து மறுத்திருக்கு, இந்த இது கூட்டம் கூட்டுறதுக்கு அனுமதி இல்ல மறுத்திருக்கு. உயர் நீதிமன்றத்துல போய் அனுமதி வாங்கிட்டு வந்திருக்காங்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனா 144 தடை உத்தரவு போட்டிருக்குல்ல, அந்த தடை உத்தரவின் அடிப்படையில் தானே இந்த அனுமதியும் கொடுத்திருக்கு. ஆர்ப்பாட்டம்ங்கிறது 1 மணி நேரம். நம்மளும் பல்வேறு இடத்துல உயர்நீதிமன்றத்தில் போய் அனுமதி வாங்கிட்டு வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினவங்க தான். ஆர்ப்பாட்டங்கிறது அந்த 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரத்தை நீங்க எப்படி கையாண்டிருக்கணும்? 1000 பேருக்கு மேல கூடுற அளவுக்கு அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நீங்க எப்படி கொடுத்த அனுமதி? அதுக்கு மேல அவங்க மலைக்கு உள்ள போய் முருகன் கோயில் உள்ள புகுற அளவுக்கு தன்னுடைய கட்சி கொடிகளை தூக்கிக்கிட்டு முருகன் கோயிலுக்குள்ள பிஜேபியினுடைய கொடி பறக்குது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு எப்படி நீங்க அனுமதி கொடுத்தீங்க? அதுலயும் பெரிய கொடுமை. முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேலனுக்கு அரோகராங்கிற கோஷம் போட்டிருந்தா பரவாயில்ல, ஓம் காளி ஜெய் காளி கோஷம் போடுறான் உள்ள போய். பாரத் மாதாக்கு ஜெயங்கிறான். தமிழ் கடவுள் இருக்கிற இடத்துல நாங்க தமிழ் குடமுழுக்கு நடத்துன்னு இந்த பட்டீஸ்வரர் கோயில் உட்பட ஒரே பிரச்சனை தினசரி. இதுக்கு தான் நாங்க சொன்னோம் பெரியாரை எதிர்க்காதீங்க, பெரியாரை எதிர்க்காதீங்கன்னு சொன்னோம்ல. பெரியார் நாங்க எதிர்க்கிறது இருக்கட்டுங்க, பிஜேபி உள்ள போய் ஓம் காளி ஜெய் காளி போடுறதுக்கு பெரியார் எதிர்ப்புக்கு என்னங்க இருக்கு? இது அனுமதிச்சது பெரியாரிய கூட்டம் தானே, இந்த திராவிட கூட்டம் தானே, இந்த திராவிட மாடல் அரசு தானே. உள்ளுக்குள்ள போய் இன்னைக்கு நீங்க அந்த கோஷங்களை பாருங்க. ஓம் காளி ஜெய் காளி, பாரத் மாதாக்கு ஜெய். இங்க முருகன் கோயில்ல முருகனை வழிபடுற முறையே தெரியாத மூதேவி எல்லாம் உள்ள போய் இன்னைக்கு ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு வந்திருக்கான். பகுதி மக்கள்கிட்ட பதட்டத்தை உண்டாக்கிட்டான். நீங்க யார்கிட்ட வேணாலும் பேட்டி கேளுங்க, அந்த பகுதி மக்கள் அத்தனை பேரும் சொல்றது நாங்க ஒண்ணு மண்ணா தான் இருக்கோம், மாப்பிள்ளை மச்சானா தான் இருக்கோம், தாயாக்கா பிள்ளையாக்கா தான் இருக்கோம். அம்மா அப்படின்னு சொல்லுவேன். அந்த தாய்மாமை முறைக்கு சொல்றதுல எங்க பதில் அம்மா அப்படின்னு சொல்லுவேன். இன்ன வரையும் அம்மா அப்படிமா. ஆசாரிகள் வந்து இஸ்லாமியர்கள் அப்பா மைய முறையில பேசுவேன், மாப்பிள்ளை மச்சா முறையில பேசுவேன். என்னைய என் பகுதியில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் மாமா மாமா அம்மா, நான் மாப்பிள்ளை மாப்பிள்ளம்மே. இந்த உறவு முறைகள்லாம் தென் மாவட்டத்துல மட்டும்தாங்க இருக்கும். இந்த தென் மாவட்டத்தை இந்த மத ரீதியா சீர்குலைக்கிறதுக்கு நீங்க ஒன்றிய பாஜக அரசும் தமிழ்நாட்டினுடைய திராவிட அரசும் சேர்ந்து வேலை செய்யுங்கிறதா என்னுடைய குற்றச்சாட்டு. மக்கள் புரிந்து கொள்வார்கள் நினைக்கிறோம். ஏன்னா கடந்த காலங்களைப் போல அவ்வளவு எளிதில் இங்கே வந்து சாதிய மதச்சண்டைகளை இனிமேல் உருவாக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வந்திருக்கு. இருந்தாலும் இது வந்து ஒரு விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது மிக முக்கியம். உங்களுடைய இன்று இருக்கக்கூடிய நிலையில் ஒரு நிதானமாகவும் உண்மையான என்ன நிலை அப்படிங்கிறத பற்றி எடுத்து சொன்னதற்கு மிக்க நன்றிங்க. மீண்டும் மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன். நிச்சயமாக நன்றி நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு ஆளுமையோடு மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.